அமைதியான ஒரு இரவு. வானம் முழுவதும் நட்சத்திரங்கள். மண்ணின் மீது நின்ற ஒரு மனிதன். ஆனால் அவருக்குள் ஒரு போராட்டம். அந்த நொடியில் ஒரு குரல். அந்த குரல் அவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, மனித வரலாற்றையே மாற்றப் போகிறது. அவர் அப்ரஹாம். ஊர் நகரம், பாதுகாப்பான வாழ்க்கை, உறவுகள், சொத்து, அமைதி எல்லாம் இருந்தது. ஆனால் தேவன் சொன்னார், நீ எழுந்து புறப்படு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எங்கே? அமைதி. எப்போது திரும்புவேன்? அமைதி. எப்படி வாழ்வேன்? அமைதி. ஒரு மனிதன் அறியாத பாதைக்கு முதல் அடியை வைத்தான். அது ஒரு பயணம் மட்டுமில்லை, அது விசுவாசத்தின் பிறப்பு. அவருடன் நடந்தாள் அவரின் வாழ்க்கையின் துணை, சாராள். ஒரு வாக்குத்தத்தம் அவர்களிடம் இருந்தது. உன் சந்ததி பூமியின் தூசியைப் போல பெருகும். ஆனால் காலம் கடந்து கொண்டே போனது. கைகளில் குழந்தை இல்லை. ஒவ்வொரு மாலையும் ஒரே அமைதி. ஒவ்வொரு இரவும் ஒரே கேள்வி, தேவனே, எப்போது? ஒரு இரவு தேவன் அவரை வெளியே அழைத்தார். வானத்தை நோக்கு. நட்சத்திரங்கள், எண்ணிக்க முடியாத ஒளிகள், அவ்வளவு உன் சந்ததி இருக்கும். அந்த நொடியில் அப்ரஹாமின் கண்களில் நட்சத்திரங்கள் பிரதிபலித்தது. அவர் பார்த்தது வானத்தை அல்ல, தேவனின் வாக்குத்தத்தத்தை. அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டுகள், மௌனமான சோதனைகள், வயது, பலவீனம், மனித சாத்தியங்கள் முடிந்த தருணம். அந்த நேரத்தில்தான் தேவனின் சாத்தியம் ஆரம்பித்தது. சாராளின் கைகளில் ஒரு குழந்தை. வீட்டின் அமைதியை உடைத்த ஒரு சிரிப்பு. அந்த குழந்தை ஈசாக்கு. வாக்குத்தத்தம் உயிர் பெற்றது. சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. மீண்டும் ஒரு குரல். உன் மகனை, நீ நேசிக்கும் உன் ஒரே மகனை பலியாக செலுத்து. இந்த வார்த்தை ஒரு தந்தையின் இதயத்தை நொறுக்கக்கூடியது. ஆனால் அடுத்த நாள் காலை அப்ரஹாம் எழுந்தார். பயணம் ஆரம்பித்தது. மலை அமைதியாக நின்றது. ஈசாக்கின் குரல், அப்பா, பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அப்ரஹாமின் உதடுகள், தேவன் ஏற்பாடு செய்வார். மரம் அடுக்கப்பட்டது. குழந்தை படுக்கப்பட்டது. வானம் மூச்சு பிடித்தது. கத்தி உயர்ந்தது. அந்த ஒரு நொடி நேரம் நின்றது. அப்ரஹாமே! வானத்தின் அழைப்பு. கை நின்றது. புதரில் சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி. தேவன் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தார். அந்த மலையின் மேல் ஒரு பெயர் பிறந்தது. தேவன் ஏற்பாடு செய்வார். அந்த நாளில் ஒரு மனிதன் விசுவாசத்தின் தந்தையானான். அவரின் மகத்துவம் அவர் பெற்ற ஆசீர்வாதத்தில் இல்லை, அவர் கொடுக்க தயாரான இதயத்தில். அப்ரஹாமின் கதை பழைய வரலாறல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஒலிக்கும் ஒரு அழைப்பு. அறியாத பாதைக்கு நடக்க தயாரா? காத்திருக்கும் இரவுகளில் நம்பிக்கை வைத்திருக்க தயாரா? நமக்கு மிகவும் பிரியமானதை தேவனிடம் ஒப்படைக்க தயாரா? ஒரு மனிதன் தேவனை முழுமையாக நம்பினான். அந்த நம்பிக்கை தலைமுறைகளை மாற்றியது. அந்த விசுவாசத்தின் பாதை இன்னும் திறந்திருக்கும். அந்த பாதையில் நடக்க அழைக்கப்படுபவர் நாம்.